வணக்கம் மக்களே, இது தெரிஞ்சா விடவே மாட்டீங்க. என்ன அப்படின்றத வாங்க பார்த்தரலாம். கறிவேப்பிலையோ வெறும் வயிற்றுல எடுத்துக்கிறதன் மூலியமா கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்னென்ன அப்படின்றத இந்த ஒரு பதிவில் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சைடில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இது போன்ற பல்வேறு தகவலை தினந்தோறும் பார்த்துடலாம். முதல் விஷயம் சொல்கிறாங்க, நம்ம எல்லாருக்குமே கொழுப்பு கரையணும், உடல் எடை ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்ற ஆசை இருக்கும்ல. வாங்க அதற்கான ரெசிபி என்னன்னு பார்த்தலாம். ஒன்றும் இல்லைங்க, காலையில் எழுந்த உடனே வெறும் வயிற்றில் கறிவேப்பிலையால் செய்யப்பட்ட ஏதாவது ஒன்று, அது ஜூஸாக இருக்கட்டும் அல்லது கறிவேப்பிலையை கொதிக்க வைத்த நீராக இருக்கட்டும், நீங்கள் எடுத்துக்கிறதன் மூலயமா உங்களுடைய கொழுப்பு கரையும் அப்படின்னு சொல்கிறாங்க. கறிவேப்பிலை நீரை தினமும் சாப்பிட்டு வந்தால் நமக்கு பார்த்திங்கன்னா கொழுப்பு கரையும், கெட்ட கொலஸ்ட்ராலை இது குறைக்கிறது. இதனால் இதயம் சார்ந்த பிரச்சனைகள் நீங்கும். கறிவேப்பிலை தண்ணீர் குடிப்பதனால இதயத்தை பாதிக்கும் எல்டிஎல் கொழுப்பு அளவு குறைகிறது. கறிவேப்பிலை நீரை தினமும் உட்கொள்வதனால இதய நோய் பெருமளவு குறையும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கறிவேப்பிலை கெட்ட கொலஸ்ட்ராலை குறைக்கிறதுங்க. இதனால தான் நம்ம பார்த்தீங்கன்னா நம்மளுடைய உடல் எடையை குறைக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் கறிவேப்பிலைய நீரை தினமும் சாப்பிட்டு வந்தால் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும். கறிவேப்பிலையில உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட்கள் மற்றும் வைட்டமின் சி உடல்ல நோய் எதிர்ப்பு சக்தியை பார்த்தீங்கன்னா ரொம்ப பாதுகாக்கும், அதிகரிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. உடலுக்கு தேவையான ஒரு கவசம் அப்படின்னு சொன்னா அதுதாங்க கறிவேப்பிலை. அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கறிவேப்பிலையில கலோரிகள் குறைவாகவும் நார் சத்து அதிகமாகவும் உள்ளது. அவை கொழுப்பை எரிக்க உதவுகிறது. அதனால் எளிதில் உடல் எடையை குறைக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கறிவேப்பிலையில இரத்த சர்க்கரை குறைவு பண்புகள் நிறைந்து காணப்படுது. கறிவேப்பிலை நீரை தொடர்ந்து உட்கொள்வதன் மூலம் இரத்தத்தில் உள்ள சர்க்கரையின் அளவை கட்டுப்படுத்தலாம். நீரிழிவு நோயாளிகளுக்கு கறிவேப்பிலை மிகவும் முக்கியம் அப்படின்றாங்க. காலையில் எழுந்த உடனே இந்த சர்க்கரை நோயாளிகளுக்கு மட்டும் கறிவேப்பிலை ஜூஸ்னு தனியாக போட்டுருங்க. அது நமக்கு அவ்வளோ ஆரோக்கியங்களை தரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி சரும ஆரோக்கியம் நமக்கு முக்கியமான ஒன்று அப்படின்னே சொல்லலாம்ல. கறிவேப்பிலையில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட்கள் சருமத்தை சேதப்படுத்தக்கூடிய ஃப்ரீ ரேடியேட்டர்களை எதிர்த்து போராடுது. கறிவேப்பிலை நீரை தினமும் உட்கொள்வதனால சரும ஆரோக்கியம் மேம்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முடி வளர்ச்சிக்கு கறிவேப்பிலையில் பார்த்தீங்கன்னா ஆரோக்கியமான ஒரு முடி வளர்ச்சியை ஊக்குவிக்கக்கூடிய பண்புகள் நிறைய காணப்படுதுங்க. கறிவேப்பிலை நீரை தினமும் உட்கொள்வதனால உங்களுடைய தலைமுடி ஆரோக்கியமாக வளரும். இது பார்த்தீங்கன்னா மயிர் கால்களை பலப்படுத்துகிறது. முடி உதிர்தல் படிப்படியாக இதனால் நமக்கு குறையும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் கறிவேப்பிலையில் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் அதிகம் உள்ளது. கறிவேப்பிலை தண்ணீரை தினமும் உட்கொள்வதனால உடலில் உள்ள கெட்ட பொருட்கள் வெளியேறும், உடல் அமைப்பை கட்டுக்குள் வைத்திருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. கல்லீரல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறது, மேலும் ரத்தத்தை நமக்கு கட்டுப்படுத்துகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. தினமும் காலையில் கறிவேப்பிலை தண்ணீரை உட்கொள்வது செரிமானத்தை மேம்படுத்துகிறது. நார் சத்து அதிகம் உள்ள கறிவேப்பிலை உங்களுடைய செரிமான அமைப்பை பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆரோக்கியமாக பாதுகாத்துக்கும். இது மலச்சிக்கலை நீக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் மக்களே, கறிவேப்பிலை பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில் எப்படி பயன்படுத்துவோம் அப்படின்னா, ஏதாவது உணவு சமைக்கும் போது தாளிக்க அப்படின்ற மாதிரி தான் பயன்படுத்துவோம். ஒரு வாசனை பொருளாக மட்டும்தான், மனத்திற்காக மட்டும்தான் பயன்படுத்துகிறோம். ஆனால் நீங்கள் இதை தனியாக உபயோகப்படுத்தி பாருங்கள், எக்கச்சக்கமான ஆரோக்கிய நன்மைகளை கொண்டு இருக்கு. முடி கலப்பாக இருக்கா, முடியை கருமை நிறமாக நமக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக அதே மாதிரியே வச்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கறிவேப்பிலையை தொடர்ந்து சாப்பிடலாம். அதே மாதிரி நிறைத்த முடியை கருமையாக்கணும்னா நீங்கள் கண்டிப்பாக கறிவேப்பிலையை பயன்படுத்துங்க மக்களே. மக்களே, இது போன்ற கறிவேப்பிலையில் ஊட்டச்சத்துக்கள், ஆரோக்கியமான நலன்கள்லாம் காணப்படுது. தினந்தோறும் எடுத்துக்கோங்க, ஆரோக்கியமாக இருங்க. இது போன்ற பதிவுகளுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.